குற்றம் பதிவாயிருக்குங்கிறதையும் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்மளே தகவல் கொடுத்துடலாம் மேடம். சரி சார், மற்றபடி அவங்களுக்குரிய சட்ட உதவிகள் நம்ம இருக்கிற என்ன பண்ணி கொடுக்க முடியும் அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். நான் உடனே ஆதார் கார்டை அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. நான் டிவோர்ஸ் கொடுக்கல மேம். நான் ஏன்னா அவங்க கொடுத்தா கூட வெளியில வந்தா கூட மறு கல்யாணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் கொடுக்கல மேடம். சரி, அது உன்னோட டிசிஷன். பட் நீ இப்போ ஒரு நல்ல ஒரு பெண்ணா நீ பண்ண வேண்டியது, உனக்கு ஏதாவது இதை பற்றி விவரம் தெரியும், இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் பெண்களோட, உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, இருக்கு மேடம், பழக்கம் நிறைய இருக்குது, பெண்களோட தொடர்பு இருக்குன்னா இதை வந்து அதிகாரிகளை அறிவிக்கிறது உன்னோட கடமை. அவரோட ஆதார் கார்டு இருக்குன்னா அட்வொகேட்டுக்கு நீ இது பண்ணிங்கன்னா கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் எடுத்துடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் சொல்லி கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா, அந்த பையனை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பொண்ணுக்கும் இந்த உங்கள் பேத்திக்கும் நீங்கள் தான் வழி பார்த்துக்கணும். படிக்க வச்சிருக்கீங்க மேடம். இப்போ இந்த பிள்ளை நாங்களும் கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு அன்னாடு உழைச்சதும் எல்லாமே எங்களுக்குள்ளே. ஒன்றுமே சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னன்னா அவசரப்பட்டு சொல்லாமல் கொள்ளாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டா, அதோட தண்டனை தான் அவள் இப்போ அனுபவிக்கிறாள்.